இத்தகைய தெய்வ சம்பவத்தின் நினைவாக மங்களாம்பிகையின் சந்நிதிக்கெதிரில் சற்று தூரத்தில் இருக்கும் நீண்ட மேடையில் திண்ணையில் மகானை லிங்க ரூபத்திலும் அவருடைய தர்மபத்னியை மனித ரூபத்திலும் மங்களாம்பிகையை தரிசிக்கும் வண்ணம் சிலைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. தவிர பட்டீஸ்வரம் கோவிலிலும் இவர்களுடைய இரு சிலைகள் பெரிய உருவங்களில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. கோவிந்த தீட்சிதர் ஓர் ஹோசல்ய கர்நாடக பிராமணராவார். இந்த மகானுடைய வம்சத்தினர்களில் பலர் தஞ்சை ஜில்லாவையும் முக்கியமாக கும்பகோணம் திருடைமருதுவரையும் தங்களுடைய தாயமாக கொண்டிருந்தனர். காஞ்சி காமகோடி பீடத்தை 68வது பரம்பரையில் அலங்கரித்து வரும் தற்போது பீடாதிபத்தியத்தை துறந்து விளங்குபவருமான ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சுவாமிகள் கோவிந்த தீட்சிதரின் வம்சத்தில் வந்தவர்கள் ஆவார்கள். கோவிந்த தீட்சிதர் 1517 to 1611 1517 to 1611 சேவப்ப நாயக்கர் ஆட்சி 1535 1573 1535 to 1573 மைந்தர் அச்சுதப்ப நாயக்கர் 1573 to 1614 மைந்தர் ரகுநாத நாயக்கர் 1614 to 1638 இவருடைய மைந்தர் விஜயராகவ நாயக்கர் 1638 to 1673 இவர் தீவிர வீர வைஷ்ணவராக மாறினார். இவருக்கு ராஜகுருவாகவும் அமைச்சராகவும் தாத்தாச்சாரியர் என்ற பெரியார் அமர்ந்தார். காரைக்கால் அம்மையார் காரைக்காலில் வாழ்ந்து வந்தவரும் வணிகர் குலத்தில் பிறந்தவருமான தனதத்தன் என்ற ஓர் பெரும் செல்வந்தன் தன்னுடைய ஒரே புத்திரியான புனிதவதியை பரமதத்தன் என்பவருக்கு திருமணம் செய்து வைத்தார். தனது அருமை புதல்வியை விட்டு பிரிய மனம் வராத தனதத்தன் நாகப்பட்டினத்தைச் சார்ந்த மருமகனுக்கு காரைக்காலிலேயே தனிக்குடித்தனம் அமைத்து வாழ வகை செய்தார். இயற்கையிலேயே சிறு வயதிலிருந்து சிவபக்தி மேலிட்டிருந்த புனிதவதியார் சிவபக்தர்களுக்கும் அடியார்களுக்கும் திருமுதியும் தகுந்த பொருள்களையும் பணிவதில் மேன்மேலும் பெருக்கத்தை ஏற்று வந்தார். வணிகத் தொழிலை ஏற்று வந்த பரமதத்தனுக்கு ஒரு நாள் அவரது நண்பர் ஒருவர் 2 உயர் ரக மாம்பழங்களை வழங்கினார். அவைகளை வீட்டிற்கு அனுப்பி வைத்தார் பரமதத்தன். இதையடுத்து ஒரு சிவனடியார் பசியுடன் பரமதத்தனின் வீட்டை அடையவே அவருக்கு உபசாரங்களை பணிந்து திருவுமுதை படைக்க ஆரம்பித்தார் புனிதவதியார். இந்த சமயத்தில் கணவரால் அனுப்பப்பட்ட மாம்பழங்களில் ஒன்றை அடியார்க்கு இட அம்மையார் மனம் கொண்ட போதிலும் அவரால் பிரத்யேகமாக அனுப்பப்பட்டதை அவருடைய அனுமதியின்றி பயன்படுத்துவதில் தயக்கம் கொண்டு தர்ம சங்கடத்தில் ஆழ்ந்தார். இத்தகைய இக்கட்டான நிலைமையை தோற்ற வைத்த அடியாரோ பகவான் ஏதாவது பழம் இருக்கிறதா என்று கேட்டுவிட்டார். இதே பகவானின் சோதனை என்பதை உணர்ந்த புனிதவதியார் பகவானை தன் மனதுக்குள் பிரார்த்தித்து கொண்டே ஓர் பழத்தை மகிழ்ச்சியுடன் வழங்கினார். பசியை தீர்த்து கொண்ட சிவனடியார் வீட்டை விட்டு புறப்பட்ட பிறகு வணிகஸ்தலத்தில் இருந்து பசியுடன் திரும்பிய கணவர் கைகால்களை சுத்தம் செய்து கொண்டு சிவபிரானை ஆராதித்துவிட்டு போஜனத்திற்கு அமர்ந்தார். பல சுவைகளை பரிமாறின பத்தினி எஞ்சியிருந்த மற்றொரு மாம்பழத்தையும் களத்தில் வழங்கினார். பழம் ருசிக்கவே மற்றொன்றையும் கொண்டு வரச் சொன்னார் கணவர். ஈசனிடத்தில் திட நம்பிக்கையை கொண்டிருந்த பத்தினி சமையலறைக்குள் சென்று சிவபிரானை தியானித்து அத்தகைய ஓர் கனியை தனக்கருள பிரார்த்தித்தார். உடனேயே ஓர் மாங்கனி பத்தினியின் கைகளில் வந்து அமர்ந்தது. பத்தினியால் வழங்கப்பட்ட இக்கனியை ருசித்த மாத்திரத்தில் இப்பூவுலகில் ரசிக்க முடியாத ஓர் மதுரத்தை உணர்ந்தார் கணவர். எனவே மனைவியை கூப்பிட்டு, தேவாமிர்தத்தை போலுள்ள மாதுரியமான இக்கனி நான் கொடுத்ததன்று, நீ இதை எங்கிருந்து பெற்றாய் என்று கேட்டார். உண்மையை மறைக்கக்கூடாதாயினும் சிவனருளால் தான் பெற்றதை கூறுவதனால் பெருமை கொள்வதாக கருதப்பட்டு விடுமோ என்ற அச்சத்தில் தயக்கத்தை ஏற்ற போதிலும் முடிவாக வேறு வழியில்லாமல் நிகழ்ந்ததை வினயத்துடன் பகர்ந்தார் பத்தினி. பத்தினியின் வார்த்தைகளில் அவநம்பிக்கை கொண்ட கணவர், அப்படியானால் எனது முன்னிலையில் மற்றொரு பழத்தை வரவழி பார்க்கலாம் என்றார். புனிதவதியார் அப்படியே நின்றபடி, சுவாமி, மற்றொரு பழத்தை அருளாவிட்டால் எனது மெய்யான வார்த்தையை பொய்த்து போய்விடும். ஆகையால் உடனே என்னை காப்பாற்றுங்கள் என்று தனது மனதிற்குள் தானித்த உடனேயே பத்தினியின் கையில் ஓர் கனியை கண்டு வியந்தார் கணவர். ஆனால் வியப்புடன் வந்ததை தன் கையில் வாங்கி கொண்டவுடன் மறைந்துவிட்டதைக் கண்டு திடுக்கிட்டார் கணவர். தனது பத்தினி தன்னுடைய மனம் சற்றேனும் கோணாமல் நடந்து கொண்டு வந்ததையும் அவர்களது உன்னதமான தெய்வ பாசத்தையும் பரந்த மனப்பான்மையையும் அடியார்களிடத்தில் காட்டி வரும் பக்தியையும் உணர்ந்து வந்த பரமதத்தர் இயல்பில் விவேக நன்மைகளை ஏற்று வந்ததினால் இந்த தெய்வீக நிகழ்ச்சியை அவர் லேசாக ஒதுக்கிவிடவில்லை. ஆம், புனிதவதியாரை ஓர் பெண் தெய்வமாக அவர் தீர்மானித்து விட்டதுடன் அத்தகையவருக்கு தன்னை கணவனாக நினைத்து கொள்வதே மகாபாவம் என்பதாகவும் கருதிவிட்டார். எனவே புனிதவதியாருடன் இல்லற வாழ்க்கையை நடத்துவதற்கு தன்னை தகுதியற்றவராக முடிவு செய்துவிட்ட பரமதத்தர் கடல் கடந்த வியாபாரத்தை வியாஜமாக காட்டி கப்பலில் புறப்பட்டு விட்டார்.
காரைக்காலிலிருந்து புறப்பட்ட பிரமதத்தன் பாண்டிய நாட்டை அடைந்து அங்கே ஓர் பெண்ணை மணந்து ஓர் பெண் குழந்தையையும் பெற்றார். சிவபாசத்தை கொண்ட புனிதவரியாரோ சிவனடியார்களுக்குற்ற பணிகளையும் மானசீகமாக கணவரின் பூஜையும் அன்றாடம் புரிந்து காலம் கழித்து வந்தார். இப்படி இருக்குங்கால் பிரமதத்தன் பாண்டிய நகரொன்றில் வசித்து வருவதை கேள்வியுற்ற புனிதவரியாரின் ஞாதிகள் அவரை அந்நகருக்கு அழைத்துச் சென்றார்கள். தன்னை தேடி அவர்கள் வந்திருப்பதை கேள்வியுற்ற பிரமதத்தன் தன் குடும்பத்துடன் அவர்கள் தங்கியிருக்கும் இடத்தை நாடிச் சென்றார். புனிதவதியாரை கண்டவுடன் பிரமதத்தன் அவருடைய கால்களில் விழுந்து நமஸ்கரித்ததுடன் தன் குடும்பத்தாரையும் தன்னுடைய வந்தவர்களையும் நமஸ்கரிக்கச் செய்தார். பிரமதத்தனின் இத்தகைய எதிர்பாராத செய்கையை கண்ட புனிதவதியார் அச்சம் கொண்டு ஒதுங்கி நிற்க, பிரமதத்தன் காரைக்காலில் நிகழ்ந்த தெய்வீக அற்புதத்தை ஞாதிகளுக்கு விளக்கி தான் அன்றாடம் புனிதவதியாரை தொழுது வருவதாகவும் அவருடைய நினைவிற்கு அறிகுறியாக தனது புதல்விக்கும் அவரது பெயரை சூட்டியிருப்பதாகவும் கூறி முடித்தார். இத்தகைய தெய்வீக நிகழ்ச்சியை சற்றேனும் அறியாத ஞாதிகள் என்ன செய்வதென்று தோன்றாமல் தயங்கி நின்றனர். கணவர் சொல்லிய வார்த்தைகள் புனிதவதியாரின் செவிகளில் பட்ட மாத்திரத்திலேயே அம்மையாரை ஒரு தெய்வீக உணர்ச்சி பற்றி கொண்டு விட்டது. வேறு விதமாக கூறுவோமே ஆனால் கணவரின் அடிமையிலிருந்து பெண் தெய்வம் விடுதலை பெற்றுவிட்டதாக கொள்ள வேண்டும். எனவே தன்னை சிவபாசத்தில் தன்மயமாக்கி கொண்ட புனிதவதியார் இவனுடைய மனோபாவம் அப்படி இருக்கும் பொழுது அவன் பொருட்டு நான் தாங்கி வந்த அழகு தங்கிய தசை பொதியை நீங்கி பேய் வடிவை அடியேனுக்கு தந்துருள வேண்டும் என்று சிவபிரானை பிரார்த்தித்தார். உடனே மேனியில் இருந்த மாம்சம் மறைந்து எலும்பு உடம்பாக காட்சியளித்தார் பெண்மகான். அவ்விடம் கூடியிருந்தவர்கள் ஓர் நடுக்கத்துடன் திகைப்பை கொண்டனர். உலக உணர்ச்சியை தவிர்த்து வழிபோன போக்கில் செல்ல ஆரம்பித்த அம்மையாரை கண்டதும் சுற்றத்தார்கள் வருத்தம் கலந்த மகிழ்ச்சியுடன் தத்தமருடைய இருப்பிடத்தை அடைந்தார்கள். ஈசனின் அருளால் புலமையையும் மேற்கொண்ட அம்மையார் அற்புத திருவந்தாதியும் திருவிரட்டை மணிமாலையும் பாடி அருளினார். சிவபெருமானை காண மனம் கொண்டு விட்ட அம்மையார் கைலையங்கிரியை நோக்கிச் சென்றார். ஆனால் அடிவாரத்தை அடைந்ததும் சிவமலையை காலால் மிதிப்பதை அபச்சாரம் என கருதி தனது தலையினாலேயே மலை மீது ஏறிச் சென்றார். அதாவது அம்மையாரின் விருப்பத்திற்கேற்ப இத்தகைய தலைகீழான சக்தியை ஏற்க எம்பெருமானும் திருவுள்ளம் கொண்டார். தலையினால் வரும் வடிவத்தை அதிசயத்துடன் கவனித்த தேவி சிவபெருமானுக்கு சுட்டிக்காட்ட அந்த பக்தை அத்தகைய வடிவத்தை தம்மிடமிருந்து வலுவில் வாங்கி கொண்டதாகவும் தற்போது நம்மை வழிபட வந்து கொண்டிருப்பதாகவும் பகவான் கூறினார். சிவபெருமானை அணுகியவுடன் பகவான் அம்மையே என்று மகானை அன்புடன் அழைக்க, மகான் அப்பா என்று ஈசனது திருவடிகளில் விழுந்தார். இதன் பிறகு யாது வரன் வேண்டும் என்று அம்மையாரை கேட்க, பிறவாமையும் அரணை மறவாமையும் போதுமென்று அம்மை கேட்டுக்கொண்டதுடன் சிவநடனத்தின் போது ஈசனின் முன்னிலையில் துதித்து பாடும் பாக்கியத்தையும் அருள வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார். அதற்கேற்ப பகவானும் தென்திசையில் உள்ள ஆலங்காட்டில் தன்னுடைய நடனத்தை தரிசித்து அவ்விடத்தில் பாடவும் அனுகிரகித்தார். பிறகு திருவாலங்காட்டை அடைந்த அம்மையார் சிவநடனத்தை தரிசித்ததுடன் கொங்கை திரங்கி என்ற திருப்பதிகத்தையும் எட்டியலவமீகை என்ற திருப்பதிகத்தையும் பாடி அருளினார். அப்பரடிகள் அப்பூதியடிகள் தென்னார்காட்டு மாவட்டம் திருமுனைப்பாடி என்ற தலத்தில் சிவத்தொண்டாற்றி வந்த மாதினியார் புகழனார் என்ற தம்பதிகளுக்கு திலகவதியாரும் மருள்நீக்கியாரும் மக்களாக பிறந்தனர். தக்க வயது வந்தவுடன் திலகவதிக்கு கலிப்பகையார் என்ற சேனாதிபதியை மணம் முடிக்க பெற்றோர்கள் தீர்மானித்திருந்தனர். ஆனால் உத்தேசித்திருந்த மணமகன் ஓர் போரில் இறந்துவிடவே திலகவதியார் தனது வாழ்க்கையை சிவபெருமானுக்கு அர்ப்பணித்து கன்னியாக வாழ உறுதி பூண்டுவிட்டார். மருள் நீக்கியாரோ தனக்கு தக்க வயது வந்தவுடன் சிவத்தொண்டிலும் தர்மப் பணிகளிலும் ஈடுபட்டு வந்தார். அந்த சமயத்தில் பல்லவ மன்னனும் மற்றும் பல மக்களும் சமண மதத்தை ஏற்று வந்தார்கள். இதை கவனித்த மருள் நீக்கியாருக்கு சமண மதத்தின் மூலம் ஞானத்தை அடைந்து விடலாமோ என்ற ஓர் எண்ணம் உதயமாயிற்று. எனவே அந்த நோக்கத்தில் பாடலிபுரம் என்ற திருப்பாதிரிப்புலியூரை அடைந்து சமண பயிற்சியை ஏற்ற ஒரு சில ஆண்டுகளுக்குள் தர்மசேனன் என்ற பெயரில் மதத் தலைவர்களுள் ஒருவராகவும் அமர்ந்துவிட்டார். மருள் நீக்கியார் தமக்கியாரிடமிருந்து அகந்ததிலிருந்து திலகவதியார் துக்கத்தை மேற்கொண்டவராய் திருவதிகையை நாடி அவ்விடத்தில் ஓர் மடத்தை கட்டி தனது விரக்தி வாழ்வை ஏற்று வந்ததுடன் வீராட்டானேஸ்வரரிடம் தனது தம்பியின் நிலைமையையும் முறையிட்டு வந்தார். ஒரு சில ஆண்டுகள் கடந்தன. ஒரு நாள் பகவான் திலகவதியாரின் கனவில் தோன்றி, யாம் உனது தம்பிக்கு சூளை நோயை விடுத்திருக்கிறோம், அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறான், சமணர்களால் நிவர்த்திக்க முடியாததினால் உன்னை நாடி வரப்போகிறான், அவனை என்னுடைய சந்நிதிக்கு கொண்டு வரவும் என்ற ஆறுதலான மொழிகளை அருளினார். இதையடுத்து தர்மசேனனும் தமக்கையின் இருப்பிடத்தை அறிந்து திருவதிகையை அடைந்தார். தம்பியை கண்ட தமக்கையார் மகிழ்ச்சியுடன் கோவிலுக்கு அழைத்துச் சென்று பஞ்சாட்சரத்தை உச்சரிக்கச் செய்தார். தம்பியாரும் ஈசனை வணங்கி உச்சரித்து சந்நிதியில் வீழ்ந்தார்.
உடனே தெய்வீக புலமையை பெற்ற மருள் நீக்கியார் கூற்றாயினவாறு விலக்கலி என்று தொடங்கும் திருப்பதிகத்தை பாடி முடித்தவுடன் சூளை நோய் அற்புதமாக நீங்கிவிட்டது. சிவபெருமான் அப்பருக்கு சித்தத்தின் வளர்ச்சியை அளித்ததுடன் திருநாவுக்கரசு என்ற நாமத்தையும் சூட்டினார். தர்மசேனன் தம்மிடமிருந்து தப்பி ஓடிவிட்டதை அறிந்த சமணர்கள் பல்லவ நாட்டு அரண்மனைக்கு படையெடுத்துச் சென்றனர். சமண மத சக்திகளை இந்து மதத்திற்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டிய கபட நோக்கத்துடன் எங்களை அடைந்த தர்மசேனன் சூளை நோய் பற்றி கொண்டதாக பொய் கூறிவிட்டு தப்பித்தோடி சைவத்துக்கு திரும்பிவிட்டதாக மகேந்திரவர்மனிடம் முறையிட்டுக் கொண்டனர். அப்பரும் கைதியாக்கப்பட்டு மன்னனின் முன்னிலையில் நிறுத்தப்பட்டார். சமண மதவர் குருவின் யோசனை பிரகாரம் தர்மசேனனை சித்திரவதையுடன் கொல்ல ஆக்ஞையிட்டான் மன்னன். பலவிதமான தண்டனைகளையும் அப்பருக்கு விதித்தும் அவர் ஒவ்வொரு முறையும் அற்புதத்துடன் காப்பாற்றப்பட்டார். கடைசியாக பெருங்கருங்கல்லுடன் கயிற்றால் கட்டி நடுக்கடலில் தள்ளப்பட்ட பொழுது அந்த கல்லின் மேல் அவர் அமர்ந்து சமணர்களின் கோட்டையான அதே திருப்பாதிரி புலியூரின் கரையை பத்திரமாக அடைந்தார். இந்த தண்டனையிலும் தப்பித்து கொண்டு விட்டதை கேட்டு வியந்த மகேந்திரவர்மன் தான் தெய்வ குற்றத்துக்கு இலக்காகிவிட்டதை உணரலானான். மன்னனின் மனமாற்றத்தை உணர்ந்த சமணர்களோ தாங்கள் இந்து மதத்தில் சத்தியத்தை வைத்து விட்டதாக உறுதி கூறி உயிர் பிச்சளிக்க மன்றாடினர். மன்னனோ பல தலைவர்களுக்கு மரண தண்டனை அளித்து மற்றவர்களை விடுவித்தார். திருப்பாதிரி புலியூர் பாடலிபுரம் கரையேறின அப்பர் சிவஸ்தலங்களை தரிசித்து கொண்டே திருவதிகையை அடைந்தார். அப்பர் திருவதிகையில் இருப்பதை அறிந்த மன்னர் திருநீர் ருத்ராட்சங்களை அணிந்து அப்பர் தங்கியிருந்த திருமடத்தை அடைந்து அவருடைய பாதங்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். அப்பரும் அரசரை கோவிலுக்கு அழைத்துச் சென்று பகவானை தரிசிக்க வைத்து பஞ்சாட்சரம் ஓதி விபூதியையும் வழங்கினார். முடிவாக நாட்டில் சமணம் அகன்றது, சைவ நெறி செழித்தோங்கியது. திருவதிகையில் தங்கியிருந்த அப்பர் சில நாட்கள் கழித்து க்ஷேத்திர யாத்திரையை மேற்கொண்டார். ஒவ்வொரு சில ஸ்தலங்களிலும் பதிகங்களை பாடியவராய் சீர்காழியை அடைந்தார். இவர் சீர்காழிக்கு வருவதை அறிந்த திருஞான சம்பந்தர் அப்பரை எதிர்கொண்டழைக்க அப்பர் சம்பந்தரை நமஸ்கரித்தார். சம்பந்தரும் அப்பருக்கு அஞ்சலி செய்தார். இருவரும் தோணியப்பரை தரிசிக்கச் சென்றனர். இவ்வாறு பல நாட்கள் வரையில் சம்பந்தருடன் தரிசித்துவிட்டு மேலும் தனியாக யாத்திரையை ஏற்று வரும்பொழுது திருவையாறுக்கு அடுத்த திங்களூரை அடைந்தார். அந்த ஊரில் இருக்கும் நந்தவனம், குளம், தர்மசத்திரம், தண்ணீர் பந்தல் முதலியவைகள் அனைத்தும் திருநாவுக்கரசரின் பெயரால் குறிப்பிடப்பட்டிருந்ததைக் கண்டதும் அந்த ஊர் மக்களிடம் அதனுடைய காரணத்தை அப்பர் வினவினார். அந்த ஊரில் அப்பூதியார் என்ற ஓர் அந்தணர் இருப்பதாகவும் அவர் திருநாவுக்கரசர் என்ற மகானின் மீது மிகுந்த பக்தியை கொண்டவர் என்றும் எனவே அந்த மகானுடைய பெயரில் தர்மங்களை வழங்கி வருவதாகவும் ஜனங்கள் கூறினர். அப்பர் அப்பூதியாரின் இல்லத்திற்கு செல்லவே தனது வீட்டிற்கு ஓர் சிவனடியார் வருவதைக் கண்ட அப்பூதியார் அவரை வணங்கி ஆசனம் அளித்து உபசரித்தார். அப்பரும் அவரை வணங்கிவிட்டு தங்களுடைய தர்மங்களுக்கெல்லாம் உங்களுடைய பெயரை இடாமல் யாரோ ஒருவரின் பெயரை குறிப்பானேன் என்று வினவ அப்பூதியா சற்று கோபம் கொண்டு விட்டவராய் நீர் ஓர் சிவபக்தரைப் போல் காணப்பட்டும் திருநாவுக்கரசரை யாரோ ஒருவர் என்பதைப் போல் கூறிவிட்டீரே, அந்த மகானை அறியாதவர் போல் பேசுகிறீரே, கொடிய மரண தண்டனைகளுக்குள்ளாகியும் அவர் சிவபெருமானால் காப்பாற்றப்பட்டவர் அல்லவா, மேலும் சமண மதத்திற்கு எதிராக வெற்றி பெற்றவர் அல்லவா, எனவே அவரை தவிர நான் வேறு எவருடைய பெயரை குறிப்பிட முடியும் என்று சற்று கடுமையானவே பகர்ந்துவிட்டார். தன்பால் அடிகளார் கொண்டுள்ள பக்தியைக் கண்டு உள்ளம் நடுங்கிய அப்பர் சமணத்திலிருந்து மீண்டும் சைவத்திற்கு திரும்ப சிவபெருமானால் கொடுக்கப்பட்ட சூளை நோயை ஏற்று அவன் அருளாலேயே மீட்கப்பட்ட சிறியோன் யானே என்று அறிவித்தவுடன் அப்பூதியார் உள்ளே ஓடிச் சென்று மனைவி மக்களுடன் வந்து அப்பரின் பாதங்களில் வீழ்ந்தார். திருநாவுக்கரசரை நேரில் கண்டுகொண்டு விட்டதில் புலகாங்கிதம் அடைந்துவிட்ட அப்பூதியார் மறுமுறையும் நமஸ்கரித்து தனது கிரகத்தில் திருவமுதை ஏற்றுக்கொள்ளவும் வேண்டிக் கொண்டார். சமையல் முடிந்தவுடன் தோட்டத்தில் வாழை இலைகளை நறுக்கி வருவதற்கு தன்னுடைய புதல்வரான மூத்த திருநாவுக்கரசரை அனுப்பி வைத்தார் அப்பூதியார். இலைகளை நறுக்கும்போது அவனை சர்ப்பம் தீண்டிவிடவே அவன் இலைகளுடன் ஓடி வந்து அவைகளை தனது தாயாரிடத்தில் கொடுத்துவிட்டு திடீரென்று கீழே விழுந்து இறந்து போனான். புதல்வனின் இறைப்பை காட்டிலும் மகானுக்கு அளிக்க வேண்டிய பணிகளுக்கு முக்கியத்துவத்தை காட்ட வேண்டிய எண்ணத்திலும் தவிர செய்தியை மகான் அறிய நேர்ந்துவிட்டால் அவருக்கு திருவுமுதளிக்கும் பாக்கியத்தை தாங்கள் இழந்துவிட நேரிட்டுவிடும் என்ற எண்ணத்திலும் பெற்றோர்கள் இறந்த புதல்வனை பாயில் சுருட்டி மறைத்து வைத்து விட்டனர். பிறகு தம்பதிகள் மகானின் பாதங்களை அலம்பி திருவமுதுக்கு அமர வேண்டிக் கொண்டனர். ஆசனத்தில் அமர்ந்த அப்பர் தம்பதிகளுக்கு விபூதி பிரசாதம் கொடுத்துவிட்டு குமாரர்களில் மூத்தவனை முதலில் வரச் சொன்னார். அவன் தற்போது உதவான் என்று அப்பூது அடிகள் கூற காரணத்தை விளக்க அப்பர் வினவினார். காரணத்தை கூற நேரிட்டு விடவே உடலை கோவிலுக்கு கொண்டு வர உத்தரவிட்டு அப்பர் முன் சென்றார். மீண்டும் முடியானை வழிபட்ட அப்பர் ஒன்று கொலாம்
என்ற திருப்பதிகத்தை பாடி முடித்தவுடன் புதல்வன் விழிப்பைக் கொள்பவன் போல் எழுந்தான். பின்னர் அப்பூதியடிகளின் இல்லத்திற்கு வந்து அப்பர் திருவமுதை ஏற்றருளினார். தெய்வ சாதுவாக விளங்கிய அப்பூதியடிகள் ஓர் நாயன்மாராவார். திங்களூரை விட்டு புறப்பட்டு பல க்ஷேத்திரங்களில் பாடிக்கொண்டே திருவாரூரை அடைந்தார். அங்கே சில நாட்கள் வரையில் தங்கி தரிசித்துவிட்டு திருப்புகலூரை நோக்கி சென்றார் அப்பர். இதற்கிடையில் பல க்ஷேத்திரங்களை தரிசித்துவிட்டு திருப்புகலூரை அடைந்த சம்பந்தர் அப்பர் அவ்விடம் வருவதை கேள்வியுற்று அவரை எதிர்கொண்டழைக்கச் சென்றார். இவ்வாறு சில க்ஷேத்திரங்களில் தனித்தனியாகவும் யாத்திரையை ஏற்று வந்தனர். சம்பந்தர் திருப்புகலூரை விட்டு புறப்பட்ட பிறகு அப்பர் கொஞ்சம் காலம் வரையில் அவ்விடத்திலேயே தங்கி உழவாரப் பணியேற்று வந்தார். திரும்பவும் ஒன்று கூடி பல க்ஷேத்திரங்களின் வழியாக வேதாரண்யத்தை அடைந்தனர். அக்கோயிலின் பிரதம வாயில் பல காலம் திறக்க முடியாமல் இருந்ததை கேள்வியுற்ற சம்பந்தர் அவ்வாயிலை திறக்க ஓர் பதிகம் பாடும்படியாக அப்பரை கேட்டுக்கொண்டார். பண்ணின் தேர் மொழியாள் என்ற பதிகத்தை அப்பர் பாடியும் கதவுகள் திறவாமல் போகவே கடைசியாக இரக்கமொன்றிலீர் என்பதை பாடி முடித்த பிறகு கதவுகள் திறந்து கொண்டன. இருவரும் மகிழ்ச்சியடைந்தவர்களாக கோவிலுக்குள் சென்று எம்பெருமானை தரிசித்துவிட்டு அதே வாயிலின் வழியாக திரும்பிய பொழுது அப்பர் சம்பந்தரை பார்த்து கதவுகளை மூடிக்கொள்ள ஓர் பதிகம் பாட வேண்டிக் கொண்டார். சம்பந்தர் பதிகம் பாட ஆரம்பித்த உடனேயே கதவுகள் தாமாக மூடிக்கொண்டு விட்டன. அக்காலத்தில் இருந்து கதவுகள் மூடவும் திறக்கவும் அமைந்துவிட்டது. தன்னால் தாமதத்துடன் கதவுகள் திறக்கப்பட்டதையும் சம்பந்தரால் உடனடியாக கதவுகள் மூடப்பட்டதையும் நினைத்து கலக்கமற்றவராய் நித்திரையை கொண்டபொழுது தன்னை தொடர்ந்து திருவாய்மூருக்கு வர அப்பரை பகவான் ஆக்ஞாபித்தார். கனவிலிருந்து விழித்து கொண்ட அப்பர் சற்று தூரத்தில் சிவபெருமானை காணவே அவரை பின்தொடரலானார். ஆனால் அவர் அவ்வப்போது மறைந்தவராய் மேன்மேலும் தூரத்தில் காணப்பட்டு வந்தாரே தவிர தன்னை அழைத்துச் செல்லும் விதத்தில் இயங்கவில்லை. இதை அறிந்து கொண்ட சம்பந்தர் அப்பருக்கு துணையிருக்க வேண்டிய நோக்கத்துடன் அவரை பின்பற்றி அதிவிரைவில் அவருடன் சேர்ந்து கொண்டார். தங்களுக்கு முன்னால் அருகில் பகவான் தங்களை அழைத்துச் செல்வதை சம்பந்தர் பார்த்து வந்தார். எனவே பகவான் தூரத்தில் சென்று விட்டதாக அப்பர் கூறும்பொழுதெல்லாம் தங்களுக்கு முன் செல்வதை சம்பந்தர் காட்டி வந்த வண்ணமாக இருந்தார். இவ்வாறு காட்டும் பொழுதெல்லாம் அப்பர் தன் முன்னால் அருகிலேயே பகவானை கண்டு வந்தார். முடிவாக பகவான் ஓர் கோவிலுள் சென்றதும் அப்பர் கதவுகளை திறக்கச் செய்த பெருமையை நான் ஏற்றிருக்கக்கூடாது. தங்களது அன்பு தொண்டராகிய சம்பந்தரையே நான் வேண்டிக் கொண்டிருக்க வேண்டும். அப்படி செய்ய தவறியது என் பிழையாகும் என்று மன்னிப்பை தெரிவித்துவிட்டு தற்போது நேரடியாக காட்சியருள வேண்டிக் கொண்டார். உடனே பகவான் காட்சியளிக்க இருவரும் பகவானை தரிசித்து சிறிது காலம் முறையில் திருவாய்மூரிலேயே தொண்டு புரிந்து பின்பு வேதாரண்யத்தை அடைந்தனர். இவர்கள் வேதாரண்யத்தில் தங்கியிருக்குங்கால் பாண்டி நாட்டிலிருந்து வந்த தூதர்கள் சம்பந்தரை அணுகி தங்களை பாண்டிமாதேவியும் அமைச்சர் குலச்சிறையாரும் அனுப்பி வைத்ததாகவும் சமணர்களின் சூழ்ச்சியால் தங்களுடைய நாட்டில் சமணம் ஓங்கி இருப்பதாகவும் எனவே சைவத்தை நிலைநிறுத்த தங்களை அழைத்து வர அனுப்பியிருப்பதாகவும் கூறி நமஸ்கரித்து நின்றனர். இதை செவியுற்ற அப்பர் சமணர்களால் சம்பந்தருக்கு ஹானி விளையக்கூடும் என்ற பயத்தில் கவலையுற்றவராய் சம்பந்தரை தடுத்து நிறுத்திவிட முயன்றார். சம்பந்தரோ தான் பாண்டிய மன்னனின் மூலமாக சமணத்தை அகற்றிவிடப் போவதாக கூறி அப்பரை கவலையின்றி இருக்கச் செய்து அவரிடமிருந்து விடைபெற்று புறப்பட்டார். இதன் பிறகு அப்பர் க்ஷேத்திர யாத்திரையை மேற்கொள்ள ஆரம்பித்து விட்டார். சமணர்களால் கைப்பற்றப்பட்ட பழையாறை என்ற பிரசித்தி பெற்ற ஊரை இவர் அடைந்த பொழுது இவரை அறிந்து கொண்டு விட்ட இந்துக்கள் இவரை அணுகி சமணர்கள் தம்முடைய சிவலிங்கத்தை மறைத்து கோவிலை சமணக் கோவிலாக மாற்றிவிட்டார்கள், தாங்கள் மீட்டுத் தர வேண்டும் என்று நமஸ்கரித்து முறையிட்டு கொண்டார்கள். இதை ஏற்றுக்கொண்ட அப்பரும் பழையாறை கஷேத்திரத்திற்கு நிவர்த்தி கோரியவராய் பரமனின் தியானத்தில் அமர்ந்து விட்டார். பகவானும் கருணை கூர்ந்து சோழ மன்னனின் கனவில் தோன்றி சிவலிங்கம் புதைக்கப்பட்டிருக்கும் இடத்தை அறிவித்து ஆவண செய்து முடித்து வைக்குமாறு கட்டளையிட்டார். மன்னனும் தனது படையுடன் புறப்பட்டு சமணர்களை அழித்து சிவலிங்கத்தை உற்ற இடத்தில் ஸ்தாபித்து அப்பரை தரிசித்து வணங்கினான். மேலும் கோவில் திருப்பணியை முடித்து கும்பாபிஷேகம் செய்வித்து நிவேதன கட்டளைகளுக்கு தாராளமாக நிலங்களை சாசனம் செய்வித்தான். அப்பரோ சிவலிங்கத்தை தரிசித்து பதிகம் பாடிவிட்டு கைலையங்கிரியை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் ஓர் நீண்ட யாத்திரையை துவக்கலானார். இவர் காசியை அடையும் முன்பே கைகளால் ஊன்றிச் செல்ல நேரிட்டு விட்டது. எனவே மேன்மேலும் செல்ல முடியாமல் மிகவும் களைப்புடன் ஓர் மைதானத்தில் அமர்ந்து அப்படியே தூங்கிவிட்டார். பிறகு விழித்து கொண்டதும் பக்கத்தில் ஓர் தடாகத்தையும் இவருக்கு எதிரில் ஓர் முனிவரையும் கண்டு வியந்தார். முனிவர் இவரது வரலாற்றை கேட்க இவர் கைலைக்கு போய்க் கொண்டிருப்பதாக கூறினார். தேவர்களாலும் அடைய முடியாத கைலையை அடைவது நடவாத முயற்சி என்றும் எனவே திரும்பிவிடவும் எச்சரித்தார். எப்படியும் முயற்சியை கைவிடப் போவதில்லை என்று அப்பர் கூறியபோது முனிவர் மாயமாக மறைந்தார். அதே சமயத்தில் தன்னுடைய தேய்ந்து போன கை கால்
உடல் களைப்பு போன்றவைகள் அனைத்தும் நிவர்த்தியாகிவிட்டன. உடனே இந்த தடாகத்தில் மூழ்கி திருவையாறு திருக்குளத்தில் எழுந்திருப்பாயாக. அவ்விடத்தில் எம்முடைய கைலையங்கிரி காட்சியை உனக்கு அருளுவோம் என்ற அசரீரி ஆகாயத்தில் ஒலித்தது. எனவே சிவபெருமானின் கட்டளைப்படி தடாகத்தில் ஸ்நானம் பண்ணிய கணத்திலேயே திருவையாறு குளத்தில் தோன்றி கரையேறினார். சிவபெருமானும் கைலையங்கிரி காட்சியை காட்டி அருளினார். இத்தகைய காட்சியைக் கண்டு பரமானந்தம் கொண்ட அப்பர் சிறிது காலம் வரையில் பஞ்சநதீஸ்வரருக்கு உழவாரப் பணியை ஏற்றுவிட்டு சிவஸ்தலங்களை தரிசித்து கொண்டே திருப்பூந்துருத்தியை அடைந்தார். அந்த சமயத்தில் மதுரைக்கு சென்ற சம்பந்தர் திரும்பி வந்து கொண்டிருப்பதை அறிந்த அப்பர் எதிர்நோக்கிச் சென்று அந்த திருக்கூட்டத்தில் கலந்து சம்பந்தரின் பல்லக்கை தாங்கி வருபவர்களுள் ஒருவராக அமர்ந்தார். அப்பரை காண வேண்டிய ஆர்வத்தில் வந்து கொண்டிருந்த சம்பந்தரோ அப்பர் எங்குற்றார் என்று அருகில் இருந்தவர்களிடம் கேட்கவே, இங்குற்றேன் என்று பல்லக்கை தாங்கி வந்த அப்பர் பெருமையுடன் பதிலளித்தார். சம்பந்தர் உடனே பல்லக்கை நிறுத்தச் சொல்லி கீழே இறங்கினார். அப்பர் சம்பந்தரை நமஸ்கரிக்க சம்பந்தரும் அஞ்சலி செய்தார். இருவரும் சில நாட்கள் திருப்பூந்துருத்தியில் தங்கி எம்பெருமானுக்கு திருத்தொண்டாற்றி வந்தனர். இந்த சமயத்தில் சம்பந்தர் மதுரையில் சமண சமயத்தினரை வென்று சைவத்தை ஸ்தாபித்த விவரங்களை கேட்டறிந்தார். பிறகு இரு அவதார மகான்களும் அத்தலத்தின் எம்பெருமானிடம் விடைபெற்று வெவ்வேறு திசைகளில் ஸ்தல யாத்திரையை துவக்கினர். முடிவாக அப்பர் திரும்பவும் திருப்புகலூரை அடைந்து தனது உழவாரத் தொண்டை ஏற்று வந்தார். இப்பொழுது சம்பந்தர் மதுரையில் சமணர்களை வென்ற விபரத்தை சற்று தெரிந்து கொள்வோம். சம்பந்தர் மதுராபுரியை அடையவே அரசியும் அமைச்சரும் எதிர்வந்து அடியற்ற மரம்போல் மகானின் பாதங்களில் விழுந்தனர். பிறகு அனைவரும் கோவிலுக்குச் சென்று பகவானை தரிசித்துவிட்டு தத்தமருடைய இடங்களுக்கு சென்றனர். மகான் சிவனடியார்களுடன் நகருக்கு வெளியில் திருமடத்தில் தங்கியிருந்தார். இதை அறிந்த சமணர்கள் மன்னனை அணுகி அந்த திருமடத்தை மந்திரத்தின் மூலம் கொளுத்துவிடப் போவதாக கூற மன்னனும் அதற்கு இசைந்தார். மந்திரம் பலிக்காமல் போகவே நேரில் சென்று தீயிட்டனர். உஷ்ணத்தின் உணர்ச்சியை உணர்ந்த அடியார்கள் விழித்தெழுந்து தீயை அணைத்துவிட்டு மகானிடம் முறையிட்டு கொண்டனர். ஒரு ராஜ்யத்தில் ஓர் பிரஜை குற்றம் புரிந்தால் அதற்கு முதல் பொறுப்பாளி அரசனே ஆவான். எனவே தனக்கிட்ட தீயானது அரசனை அணுகட்டும் என்ற கருத்தில் மகான் ஒரு பதிகத்தை பாடினார். அதே சமயத்தில் வெப்பத்துடன் கூடிய எரிச்சலும் வலியும் அரசனின் உடலை பற்றி கொண்டது. அரசன் துடிதுடித்து கொண்டிருந்தான். அரசியும் அமைச்சரும் அரசனின் சம்மதத்தை பெற்று மகானை அழைத்து வந்தனர். இதற்கிடையில் சமணர்களும் வந்து சேர்ந்தனர். மகானோ தான் வலதுபுறத்தை குணப்படுத்தி விடுவதாகவும் சமணர்களை இடதுபுறத்தை குணப்படுத்தி விடும்படியும் கூறினார். சமணர்கள் மகானின் சவாலை ஏற்றனர். மகானோ அரசனின் வலது பாகத்தில் விபூதியை பூச தட்சணமே நோய் மாயமாக மறைந்தது. சமணர்கள் ஏதேதோ மந்திரங்களை ஒலித்தும் இடதுபாதத்திய வெப்பத்தில் எரிச்சல் மேலும் உக்ரத்தை ஏற்றது.